சப்பாத்தி அதுக்கப்புறம் பூரிக்கு வந்து செய்கிற சிம்பிளான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வந்து பொரிச்சோன்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு அதெல்லாம் வணங்கின பிறகு பார்த்தோம்னா வந்து மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா தான் நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அது போட்ட பிறகு வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுட்டு பிறகு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால வந்து அம்மா 2 இவ்வளோ தான் வந்து செஞ்சாங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. ஸோ வணக்கின பிறகு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் அரைச்சி இதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. முட்டையை வந்து வேக வச்சு முட்டையை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து பாயில் பண்ணிட்டிங்கன்னா வந்து சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.